இது லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே எடுத்த வீடியோ. தீபாவளி, கந்த சஷ்டின்னு கண்டினியூஸாக வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால ரொம்ப போர் அடிச்சது. அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் சரி வெளியே போய் சாப்பிட்ணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நாங்கள் போன இடம் தான் இந்த சைனீஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஈஷுன் ரிங் ரோடில் இருக்குது. நீங்களும் சிங்கப்பூரில் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சைனீஸ் வெஜிடேரியன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக பியூர் வெஜிடேரியன் ஷாப். நல்ல பசியில் போனதுனால நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரைடு ஹார்ஃபன், அப்புறம் க்ரீன் ஒரு பிளேட்டு அந்த க்ரீன் லீவ்ஸோட டாமியம் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீகோரிங், சீரியல் ப்ரான் ஆம்லேட், சம்பால் ஃப்ரைட் ரைஸ்னு கொஞ்சம் நிறைய தான் ஆர்டர் பண்ணிட்டோம். நல்ல பசியில் போனாலும் இந்த டாமியம் சூப் குடித்த உடனே அந்த காரம் வந்து மண்டைக்கு ஏறும். அது கூடயே தண்ணியும் குடித்த உடனே இந்த டாமியம் சூப்பும் தண்ணியும் குடித்தே நமக்கு வந்து முக்கால்வாசி வயிறு ரொம்பிடும். மீதியெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாகிடும். இதில் வந்து மாக் மீட் யூஸ் பண்ணி இந்த ரெசிபீஸ் எல்லாம் செய்வாங்க. நம்ம இந்தியன் ஃபுட்டு ஆறி போனாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்களோட ஃபுட்டு அவங்க கொதிக்க கொதிக்க சர்வ் பண்ணும்போது அந்த சூடோடு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். ஆறிடுச்சுன்னா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆரம்ப காலத்துலலாம் நான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப விரும்பி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஏஜ் ஃபேக்டராக என்னன்னு தெரியல, இது மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போகணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு 2 ஸ்பூன் ஆசையாக சாப்பிட்றேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்குது. என் ஹஸ்பண்டும் பசங்களும் நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு கேட்டாலும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆர்வமாக என்னை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டில் இருந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கேட்டாலும் எனக்கு அதை வாங்கிட்டு வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மேபி இந்த ஏஜ் ஃபேக்டர், இந்த 40+ ஆனதுமே ரொம்ப சூஸியாக ரொம்ப பிக்கியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். வீட்டு ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்குது. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்குமா, இல்லைனா இது மாதிரி வெளியே போய் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். சிங்கப்பூரில் மாலா ஹாட் பாட் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான சைனீஸ் ஃபுட். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்டு, கீரை, நூடுல்ஸ், ரைஸ் இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதுலேருந்து சூஸ் பண்ணி கொடுத்தோன்னா மீடியம் ஸ்பைசி இல்லை ரொம்ப ஸ்பைசி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பெரட்டி கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அன்றைக்கி நாங்கள் அதை ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா, ஆனால் அது ஒன்று ஆர்டர் பண்ணாலுமே எல்லாருக்குமே ஃபுல் ஆகிடும். அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ண முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து தனித்தனியாக மீகோரிங், சம்பால் ஃப்ரைட் ரைஸ், டாமியம் சூப்னு டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி வாங்கிட்டோம். இது மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்.